ஓகே, போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபார்ம் கண்ட்ரோலை இந்த அரேக்குள்ள புஷ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் குரூப்பை இந்த ஃபார்ம் அரேக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மொபைல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அட்ரஸ் அப்படின்னு மாற்றுறேன். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு அரேவாக இருக்க போகுது. பட் ஆனால் அட்ரஸ்க்குள்ளே ஜஸ்ட் ஒரு ஃபீல்டு இருக்க போகிறது கிடையாது, மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்க போகுது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மொபைல் அப்படின்னு இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அட்ரஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அட்ரஸ் அரே அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இந்த இடத்துலையும் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதுக்கு பதிலாக அட்ரஸ் அரே அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ மொபைல் கண்ட்ரோலுக்கு பதிலாக அட்ரஸ் குரூப் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோலர் கிடையாது, கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுருக்கணும். பட் கண்ட்ரோலர் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த குரூப்பை இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குரூப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த குரூப்புக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து டோர் நம்பர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஸோ இனிஷியல் வேல்யூ எம்டி அரே அண்ட் வேலிடேட்டர் டாட் ரிக்வயர்ட் அப்படின்றதையும் கொடுத்தலாம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துட்டு இனிஷியல் வேல்யூ எம்டி அரே அண்ட் வேலிடேட்டர்ஸ் டாட் ரிக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ் குரூப்பை இதுக்குள்ளே புஷ் பண்ணுறோம். ஓகே, இதை சேவ் பண்ண பின்னாடி HTMLலையும் நம்ம சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்ம் அரே நேம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மொபைல்ல இருந்து அட்ரஸ் அப்படின்னு மாற்றிட்டோம் இல்லையா இந்த ஃபார்ம் குரூப்பில். ஸோ அதனால் இந்த நேமை இங்கே மாற்றிடலாம். அண்ட் தென் மொபைல் அரேக்கு பதிலாக அட்ரஸ் அரே அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் மொபைலுக்கு பதிலாக அட்ரஸ் அப்படின்னு ஷோ பண்ணிடுறேன். இதில் ஒரு ஃபீல்டு கிடையாது, 2 ஃபீல்டு வரப்போகுது. ஸோ பிளேஸ் ஹோல்டர் இப்போதைக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மொபைல் அரே அப்படிங்கிற இந்த எரர்லாம் வருது. ஸோ இதையும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஷோ ஃபார்ம் டேட்டா அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு வருது. இது எதனால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிங்கிள் ஃபீல்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த சிங்கிள் ஃபீல்டில் ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் மட்டும் இருந்தது. இப்போது ஃபார்ம் குரூப் இருக்கிறதால அது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இதில் ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் அப்படிங்கிறது வராது, ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது ஃபார்ம் குரூப். ஸோ அதனால் இங்கே இருக்கிற இண்டிவிஜுவல் ஃபார்ம்லேருந்து ஃபார்ம் கண்ட்ரோல் நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபார்ம் குரூப் நேம் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதில் ஐ அப்படிங்கிறத பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இதுவே மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே, இந்த இடத்துல இன்புட்டில் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ண போகிறோம். எதை அப்படின்னா நம்ம இங்கே புஷ் பண்ணியிருக்கிற இந்த டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த 2 வேல்யூஸையும். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு புது ஃபீல்ட் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த ஃபார்ம் சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அட்ரஸ்குள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டோர் நம்பர் நான் கொடுத்தது இருக்குது, ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதும் நான் கொடுத்தது இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபீல்ட்ஸ் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது அட்ரஸில் பார்த்தோம் அப்படின்னா 3 அட்ரஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் வேலிட் அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது, ஏன்னா இந்த இமெயில் ஐடி அண்ட் இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த ஃபீல்டு. இப்போ இதை சப்மிட் பண்ணும்போது வேலிட் ட்ரூ அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இது ரிக்வயர்ட் ஃபீல்டில் இருக்கிறதால சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது வேலிட் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபீல்டு வந்து வேலிடா இன்வேலிடா அப்படின்னு செக் பண்ணி இந்த என்டையர் ஃபார்மும் வேலிடா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணதை விட ஆங்குலர் ப்ரொவைட் பண்ணுற இந்த ஃபார்ம் குரூப்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்ம் வேலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயும் நம்ம வேலிடேஷன் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ் 3 அப்படிங்கிறது எம்டியாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி ஷோ பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணிவிட்டு இது கிளாஸ் ரெட் அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அட்ரஸ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ காட்ட போகிறோம் அப்படின்னா
இந்த அட்ரஸ் அரேயில் இருக்கிற கண்ட்ரோல்ஸில் இருக்கிற பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற டாட் கெட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கண்ட்ரோல்ஸ்குள்ளே இருக்க போகிறது ஒரு ஃபார்ம் குரூப்பில் டாட் கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டோர் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுக்குள்ள எரர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு வரும். டாட் ரிக்வயர்டு அப்படின்னு கொடுத்துறேன். இதே மாதிரி ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துறேன். ஸோ அட்ரஸுக்கு பதிலாக டோர் நம்பர் ஸ்ட்ரீட் இஸ் ரிக்வயர்டு அப்படின்னு கொடுத்துறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு எரர் த்ரோ ஆகுது. இது எதனால் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கெட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணும்போது நல் அப்படின்னு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த எரர் வந்து த்ரோ ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இப்போதைக்கு கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறத இங்கே ஆட் பண்ணி போகிறோம். இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஷோ ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து டோர் நம்பர் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் ஸ்ட்ரீட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு வருது. இன்னொரு ஃபீல்டு ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்கேயும் இந்த எரர் வருது. ஸோ இப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு ஃபார்மும் ஃபில் பண்ண இந்த எரர்ஸ் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த எரர் வந்து நம்ம ஒரு புது ஃபீல்ட் ஆட் பண்ண உடனேவே இங்கே காமிக்குது இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ள என்டர் ஆன பின்னாடி இந்த எரர் ஷோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து இந்த டோர் நம்பர் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ணிட்டு டாட் டச்டு அப்படின்னு இருக்கணும். அதாவது கர்சர் வந்து நம்ம உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த டச்சில் வந்து ட்ரூ அப்படின்னு மாறும். இதே மாதிரி இந்த ஃபீல்டுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டச்டு அப்படிங்கிறது கூட நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்ம ஒன்ஸ் அந்த இன்புட்குள்ளே கர்சர் கொண்டு போயிட்டு வெளியே வரும்போது மட்டும்தான் இந்த வேலிடேஷன் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஃபீல்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த இன்புட்குள்ளே கர்சர் கொண்டு போயிட்டு வெளியே வர இந்த எரர் வரும். இந்த இன்புட்குள்ளே கர்சர் போயிட்டு வெளியே வர எரர் வரும். ஒன்ஸ் நம்ம வந்து டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் இந்த டச் மாதிரியே டர்ட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதுவும் ட்ரூவாக மாறிடும். ஸோ கர்சர் உள்ளே கொண்டு போனால் டச்சில் வந்து ட்ரூ அப்படின்னு மாறும். டைப் பண்ணோம் அப்படின்னா டர்ட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக மாறும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எரர் எப்போ ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் ஒரு பட்டன் ஆட் பண்ண போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபீல்டை நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ நம்ம ஆட் பண்ண இந்த அட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஆட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணும்போது ரிமூவ் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். இதில் இண்டெக்ஸை பாஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனை இப்போது டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து டைப் நம்பராக இருக்க போது ஸோ அந்த ஃபார்ம் அரேலேருந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதால நம்ம அட்ரஸ் ஃபீல்டு அப்படிங்கிற அட்ரஸ் அரே அப்படிங்கிற இந்த வேல்யூவிலேருந்து ரிமூவ் அட் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற ஃபார்ம் குரூப் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஷோ ஃபார்ம் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஸோ 3 அட்ரஸ் ஆட் ஆயிருக்கு. இதில் 111 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இதில் 222 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இதில் 333 444 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதில் இந்த செகண்ட் அரேவை நான் இப்போ ரிமூவ் பண்ணும்போது டெலிட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த 222 அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிருக்கும். லாஸ்ட் 44 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணும்போது இதுவும் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் டைனமிக்காக ஒரு ஃபார்மை ஆட் பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ முடியும்.